Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து 4 hour drama வந்து எபிசோட் 14 தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல எது வரைக்கும் பார்த்தோம், தெரு ஹில் அவங்க ரெண்டரும் அவங்களோட பாஸ்ட்ல நடந்த சில போட்டோஸ்லாம் பார்க்குற வரைக்கும் பார்த்தோம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு வந்து இன்னைக்கான எபிசோட்ல பார்க்கலாம் வாங்க. தெரு வந்து இப்போ அந்த போட்டோலாம் பார்த்து என்னங்க நீங்க என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்களா, அப்ப நீங்க தான் அந்த நியூவா, அட என்னங்க நீங்க இத்தனை நாள் சொல்லாம போயிட்டீங்க அடி. இந்த பையன் ஷாக்காக பரவாயில்ல இப்பயாச்சும் போட்டோலாம் பார்த்து கண்டுபிடிச்சியே அடி. ஹில் வந்து ஹாப்பியா பேசியிருக்காரு. ஆமா நானும் அதுக்கடுத்து விசாரிச்சுலாம் பார்த்தேன். நீங்க ஏதோ டியூஷன் கிளாஸ் எடுக்கிறது அப்படின்னு சொன்னீங்களே, அதை வச்சு விசாரிச்சு பார்த்தேன். நீங்க அடுத்து சிங்கப்பூர் போயிட்டீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்க தாய்லாந்துக்கு வந்திருக்கீங்களா அடி. இந்த பையன் வந்து ஒண்ணு விடாம கேட்க பரவாயில்லையே நிறைய விஷயத்த கேதர் பண்ணியிருக்க போல இருக்கு அடி. ஹில்லும் பேசியிருக்காரு. அட இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, அப்ப நீங்க என்ன பாக்குறதுக்காக தான் மறுபடியும் தாய்லாந்து வந்திருக்கீங்களா? அப்ப உங்களுக்கு வந்து என் மேல வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே காதல் இருக்கா அடி. இந்த பையன் வந்து இப்படிலாம் கேட்க ஹில் வந்து நல்லா கியூட்டா சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. சிரிச்சது மட்டும் இல்லாம அவர் வந்து கொஞ்சம் ரொமான்டிக் மூட் ஆகி அதுக்கப்புறம் என்ன ஈவனுக்கு கிஸ்ஸ கொடுக்க அவர் வந்து பக்கத்துல வர என்ன பண்றீங்க எதுக்கு பக்கத்துல வரீங்க அடி. இந்த தெருப்பையும் கேட்க ஏன் எதுக்கு வரேன்னு தெரியாதாக்கும் அடி. இவர் வந்து டக்குன்னு என்ன பண்றாருன்னா கிஸ்ஸ கொடுத்துட்டாரு. இந்த தெருப்பையனுக்கா வெக்கமா வருது. அதுக்கப்புறம் என்ன அவர் மேல சாஞ்சி எனக்கு என்னமோ இதெல்லாம் ஒரு கனவுமா இருக்குங்க அடி. இந்த பையன் ரொம்ப ஃபீல் பண்ண எனக்கும் அப்படிதான் இருக்கு, கனவு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கனவு கலையக்கூடாதுன்னு அவர் ஓவரா ஃபீல் பண்றாரு. சரி இந்த செமஸ்டர் பிரேக்ல உனக்கு எங்கேயாச்சும் போகணும்னு தோணுதா? போகணும் என்கிட்ட சொல்றா, நம்மளோட சேர்ந்து போலான்னு இவர் சொல்ல இதை கேட்டவனே தெரியுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, எனக்கு ஒன்னா ரெண்டா ஏகப்பட்ட இடத்துக்கு போகணும் போல இருக்கேன்னு இந்த பையனா ஓவரா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மொத்தத்துல இவங்க வந்து எங்கேயும் சேர்ந்து ஒன்னா போறோம் போல இருக்க, அதுக்கு பெருசா பிளான் போட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஜோ தான் புதுசா இப்போ ரெஸ்டாரண்ட் வாங்கியிருக்காருல, அந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் படிக்கிறாங்க. இந்த ஜோவு தெரு இவங்க என்ன மட்டும் தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் இந்த நார்த்தை பார்க்கணுமே, ஜோவை பார்த்து ரொம்ப கவலைப்படுறான். அவர் தான் ரொம்ப வேலை பார்க்குறாருல, அதான் பையன் கவலைப்பட என்னன்னா கவலைப்படுறியா என்ன அப்படின்னு தெரு கேட்க ஆமா கவலைப்படாம இருக்க முடியுமா, இப்ப கூட பாரு ஃபாரின் போப்பாரு, அது மட்டும் பாரு வேலை படிப்பு எல்லாத்தையும் சேர்த்து கவனிக்கிறாரு, கவலைப்படாம இருக்க முடியுமா? நார்த்து பையன் வந்து ஓவர கவலைப்பட அடடா யாருடா நீ, இவெல்லாம் இந்த கவலை எங்க ஒழிச்சு வச்சிருந்த, பரவாயில்லப்பா என்னோட வேண்டுதல் எல்லாமே பலன் அளிச்சிச்சு, நீ இந்த மாதிரி கவலைப்படுறது நான் ஷிப்பிங் பண்ணது எதுவுமே வேஸ்ட் ஆகலப்பா அப்படின்னு தெருப்பேனுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்டா எங்க சுத்தினாலும் கடைசி அங்க வந்திருக்கிறேன்னு நார்த்து கேட்டேன். சரி விடு இப்போ அது நமக்கு முக்கியம் இல்ல, இப்போ நீ இன்ஸ்டாகிராம்ல யூஸ் பண்றியா இல்லையா அப்படின்னு தெரு கேட்க இல்லையே இன்ஸ்டால யூஸ் பண்ணலையே, ஏன் என்னாச்சு அப்படின்னு நார்த்து கேட்கறான். ஆனா படுவாய் பையில எவ்வளவு பெரிய விஷயம் இன்ஸ்டாகிராம் நடந்திருக்கு, அதை பார்க்காம இருக்கேன்னு தெருப்பை வந்து இன்ஸ்டாகிராம் எடுத்து காட்டுறான். அதுதான் ஜோவோட ஐடி இருக்குல்ல அதான் எடுத்து காட்டுறான். ஜோ என்ன பண்ணிருக்காருன்னா நார்த்த வந்து பின்பக்கம் இருக்க மாதிரி ஒரு போட்டோ எடுத்து அதை போஸ்ட் போட்டிருக்காரு. போஸ்ட் மட்டும் போடாம அதுல மேல என்ன பண்ணிருக்காரு, என்னோட கியூட்டான லிட்டில் பப்பி அப்படி நேரம் போட்டிருக்க. வாவ் பாத்தியா உன்னை லிட்டில் பப்பின்னு போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு ஒண்ணு வந்து பார்த்து ரசிக்கிறாரு. அடி இந்த தெருப்பை வந்து ஜோ என்ன பண்ணாலும் இப்படி ஓவர புகழ்ந்து பேசியிருக்கான். அந்த விஷயம் எல்லாத்தையும் இப்ப நார்த்து பையனும் வாங்கி பார்க்க இது எப்படா நடந்துச்சு அடி. நார்த்து பையனே ஷாக்காரான். உனக்கு இன்னொரு ஷாக்கான விஷயத்த சொல்றேன். நாங்க ரெண்டு பேரும் அதான் நானும் ஹில் இருக்கோம்ல, செமஸ்டர் பிரேக் ஸ்டார்ட் ஆனோடனே நாங்க ரெண்டு பேரும் ஒரு ட்ரிப்புக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோன்னு இந்த பையன் சொல்ல என்னது ட்ரிப்பா நீங்க ரெண்டுமா என்னடா சொல்ற, அப்ப என்ன கூட்டு போ, நான் தானே உனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டு, என்ன கூட்டு போடா அப்படின்னு நார்த்து சொல்ல என்னது நீ ஃபர்ஸ்ட் பாய் ஃப்ரெண்டா? இல்ல உன்னை வந்து எங்க கூட கூட்ட போக முடியாது, அதுக்கு உனக்கு வேற ஆள் இருக்காங்க, அவங்க கூட போப்பா லிட்டில் பப்பி அப்படின்னு தெருப்பையன்னா நார்த்த போட்டு கலாய்க்க. நார்த்து பையன்னா ஒரு மாதிரி குலைக்கிறான். பாத்தியா உனக்கு பப்பின்னு பேருச்சது தப்பே இல்லை நிரூபிச்சா கட்டுற அப்படின்னு தெருப்பையும் பேசியிருக்கான். இவங்க இப்படி ஃபன் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது அங்கிட்டு நம்ம ஜோ இருக்கார்ல, அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்குப்பா, அதனால கொஞ்சம் வெளியே போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு அவர் வெளியே போக அவர் போறதை பார்த்தாலே நார்த்து இருக்காமல, நார்த்தும் போறவன் சும்மா போல கையில வந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்து போறான். பார்க்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, இந்தாங்க கொஞ்சம் குடிங்க அப்படி இந்த பையன் கொடுக்க. நீங்க ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தான் தெரியுது, உங்களுக்கு ஏதாச்சும் டென்ஷனா இருந்தா அதை என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணிக்கலாங்க அப்படின்னு லைட்டா நம்ம நார்த்தம் அவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்க. எனக்கு என்னப்பா டென்ஷனு, பாரு டென்ஷன்ல தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆமா நான் ஒன்று கேட்கன்னு நினைச்சேனேப்பா, நான் ஃபாரின் போயிட்டேன்னா நீ என்ன மிஸ் பண்ணுவியா அப்படின்னு நம்ம ஜோ கேட்க. நார்த் பையனும் ஆமாங்க ரொம்ப மிஸ் பண்ணுன்னு இந்த பையன் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டவனே தான்ப்பா ஜோவோட மனசு வந்து குழுன்னு இருக்கு. அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவியான்னு ஜோ கேட்க வர அதுக்குள்ளே இந்த நார்த் பையனை பாருங்களேன் தும்மிட்டான். பாவம் வெளியே ரொம்ப குளிரா இருக்குல்ல, அதான் பையன் தும்புறான். என்னடா இது இப்படி தும்மிக்கிட்டு இருக்க, சரிவா உள்ள போலாம், ரொம்ப குளிரா இருக்க பாரு, நீ வேற ரொம்ப வீக்கா இருக்க. ஆனா இவர் ஒரு வார்த்தையை விட என்னது
வீக்கா? அட நீங்க வேற என்ன பேசுறீங்க, நான் ஜிம் பாடிங்க அப்படின்னு இந்த நாத்து பையன் வந்து இப்படி சீனை போட்டுருக்கான். ஆமா ஆமா, நீங்க ஜிம் பாடி அதான் பாருங்க லைட்டா சின்னதா ஒரு காத்து அடிச்சதுக்கு இப்படி தும்பிக்கிறீங்க, உள்ள போப்பா அப்படின்னு எப்படியோ ஜோ வந்து நாத்த வந்து உள்ள கூட்டு வந்துட்டாங்க. நாத்து பையனுக்கு மூஞ்சி மோரெல்லாம் பாருங்களேன் அப்படியே செவந்து போயிருக்கு, உடம்பு சரியில்லை போல இருக்கு. இந்த விஷயத்த தெருப்பாயிருக்காமல அவன் நோட் பண்ணிட்டான். என்னடா மூஞ்சி மோரில் இப்படி செவந்து போயிருக்கு, சரியில்லை, என்னடா என்னாச்சு அப்படின்னு தேர் கேட்டுட்டே இருக்கும் போதே நாத்து பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இந்த பையன் மயக்கம் போட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன, ஜோ இருக்கார்ல, ஜோ தான் அவரோட வீட்டுக்கு கூட்டு போய் நாத்தை வந்து சேஃபா பாத்துக்கிறாங்க. நாத்து பையன் நைட்டு தூங்க ஆரம்பிச்சவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். அதுக்கப்புறம் லைட்டா கண் முழிச்சு பார்க்க, நான் தான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி குளிர் அடிக்கிறதுனால வெளியே வரக்கூடாதுன்னு. என் பேச்சை மீறி வந்து இவ்வளவு விஷயத்த பண்ணியிருக்க, என்னோட பேச்சை மீறினதுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கதாண்டா செய்யுது அப்படின்னு ஜோ சொல்ல, அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னா நார்த்து இருக்காமல, நார்த்து கூட சேர்ந்து இவர் வந்து கசமுசா பண்ண, இதுதான் பனிஷ்மெண்ட். இப்படி இவங்க ரெண்டும் நல்லா ராத்திரி ஃபுல்லா நல்லா தான் என்ஜாய் பண்றாங்க. அடுத்த நாள் காலங்காத்தால பார்த்தா ஜோ இருக்கார்ல, அவர் எஞ்சி போயிட்டாரு. எஞ்சி போனவரு ஒரு நோட்ஸை விட்டு போயிருக்காரு. எனக்கு இன்னைக்கு எக்ஸாம் இருக்குடா, அதான் காலங்காத்தால சீக்கிரம் எழுந்து போயிட்டேன், கவலைப்படாத, உன்னை காணிச்சிக்கிறதுக்காக என்னோட அசிஸ்டன்ட் வருவாங்க, அவங்க நல்லா கவனிச்சு விடுவாங்க அப்படின்னு எழுதி வச்சுதான் இவர் போறாரு. அதுக்குள்ளேயும் பாருங்க அந்த அசிஸ்டன்ட் இருக்காங்களே, அவங்க டக்குன்னு வேமா வந்துட்டாங்க, சாப்பாடுலாம் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. பரவாயில்லப்பா, எங்க மாஸ்டர் ஜோ இருக்கார்ல, அவர் எப்பயுமே யாரையுமே பெருசா அந்த அளவுக்கு கேர்லாம் பண்ண மாட்டாரு. ஆனா ஒண்ணு, இந்த அளவுக்கு கேரிங்கா லவ் பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. எங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த கேட்டே ஆகணுமே, எனக்கு ஜோ பத்தி இன்னும் நிறைய விஷயம் சொன்னா நல்லா இருக்குமே, ஜோ பத்தி ஏதாவது தெரிஞ்சு சொல்லுங்களேன் அப்படின்னு நம்ம நாட்டு கேட்க, அதுக்கு என்னப்பா உனக்கு இல்லாத உரிமையா, இரு நான் சொல்றேன்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜோ இருக்கார்ல, ஜோ வந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே ரொம்ப நாட்டியா தான் இருந்திருக்காரு. காலேஜ் வந்த பிறகு தான் கொஞ்சம் அடக்கொடக்கமா இப்படிலாம் வந்திருக்காரு. அது மட்டுமா இப்பதான் அவர் வந்து இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. இதுக்கு முன்னாடி கூட அவங்க தாத்தா வீடு பக்கத்துல ஒரு ஏரியால இருக்குப்பா, அங்கதான் இருந்தாங்க. இரு அந்த வீட்டை கூட காட்டுறேன்னு இந்த அசிஸ்டன்ட் வந்து அந்த வீட்டை காட்ட, இந்த வீட்டை பார்த்தோன்னே நாத்து பையனுக்கு வந்து அவனோட பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. இந்த நாத்து பையன் இருக்கோம்ல, நாத்து பையன் ஸ்கூலுக்கு போகும்போது எப்பயுமே அந்த பெரிய வீட்டை பார்த்துட்டு தான் போவான். நான் இன்னைக்கு இந்த வீட்டுல வாழ போறேன்னு ஒருமா ஏக்காம பார்த்துட்டு இந்த பையன் போயிருப்பான். இப்ப அந்த விஷயத்தெல்லாம் நாட்டு பையன் வந்து இந்த அசிஸ்டன்ட் சொல்ல, அட என்னப்பா சொல்ற, நீ அந்த வீட்டை பாத்திருக்கியா? அப்ப நீ அந்த வீட்டை பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீ வந்து ஜோ பாத்திருப்பீல அடி அவன் கேட்க, இல்லையே நான் தான் ஜோ பாக்கலையே அடி இந்த பையன் சொல்றான். என்னடா இது, இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற, அவரை நீ பாக்கலையா? கொஞ்சம் சந்தேகமா இருக்கே, கண்டிப்பா பாத்திருப்பீங்கடா அடி இவங்க கேட்க, இல்லங்க பார்த்ததான் சொல்லிக்க மாட்டேனா, இல்லையே அடி இவன் சொல்ல, அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எங்கதான் மீட் பண்ணிருப்பீங்க அடி அசிஸ்டன்ட் லேடி வந்து ஓவர் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. அதுக்குள்ளே அசிஸ்டன்ட் லேடிக்கு வந்து யாரை கால் பண்ணி வேலை வந்ததால அவங்க இங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போறாங்க. இந்த பையனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்க்க, கரெக்டா இந்த நேரம் நான் இருக்காமல, அவன் கால் பண்றான். கால் பண்ண வேணும்னா வெளியே கூப்பிடுறான். எதுக்காக வெளியே கூப்பிடுறான்னா, இந்த இன்ஜினியரிங் படிக்கிறவங்களாம் ஏதோ ஒரு கீர் மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு, அதை வாங்குறதுக்காக அவன் கூப்பிட, என்னது நானா? இல்லடா எனக்கே உடம்பு சொல்லல, நான் மட்டும் வெளியே போனேன் தெரிஞ்சுன்னு ஏன் அவ்வளவுதான்டா, ஜோ வந்து என்ன வந்து கொன்னே போட்டுருவாரு. இல்ல வேண்டாம் வேண்டாம் அடி இந்த பையன் சொல்ல, அட என்னடா நீ புரியாம பேசியிருக்க, அந்த கீரை வாங்கி கொண்டு போய் அதை நீ ஜோ கிட்ட காட்டினா அவர் சந்தோஷப்பட மாட்டாரா, வாடா லைட்டா வந்துட்டு போடா அப்படின்னு அந்த பையனும் ஓவர கூப்பிடுறான். ஒருவேளை இப்படி இருக்குமோ, அதை கொண்டு போய் காட்டினா நம்ம ஜோ வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரோ அடி இந்த பையனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனா என்னடா நீ அதை கொடுத்து போய் லைட்டா ப்ரொபோஸ் பண்ண, எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருன்னு இந்த நாப்பையன் வந்து பிரெயின் வாஷ் பண்ண, சரி சரி வாரேன் வாருன்னு எப்படியோ இந்த நாத்து பையன் இருக்கான்ல, நாத்து பையனும் அங்க போயிட்டான். அது பாருங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கியூ வந்து உள்ள அனுப்பேன், எங்க நான் இப்ப போவேன் நான் இப்ப போவேன் அப்படின்னு இந்த நாட்டு பையன் வந்து இருக்க சீனியர்ட்ட எல்லாம் கேட்க, ஆனா பொறுப்பா உன் பேர் வரும்போது நீ போலாம் அப்படின்னு அவங்க சொல்ல, நாட்டு பையனுக்கா பதறுது. ஜோக்கு தெரிஞ்சு என்ன போகுதுன்னு அந்த பையன் பதறிக்கிட்டு இருக்கான். எப்படியோ கடைசியில வந்து அந்த பையன் வந்து அந்த கீரையும் வாங்கி முடிச்சுட்டான். இந்த நேரம் கரெக்டா சீனியர்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அது என்னடா இன்ஃபர்மேஷன் பார்த்தா, எப்பா ஏதோ ரோல் நம்பர் 249 உன்னை பிக்கப் பண்ண யாரும் வந்திருக்காங்கப்பா, கிளம்பப்பா அப்படியே அவங்க சொல்ல, புரிஞ்சு போச்சு நார்த்துக்கு யார் வந்திருக்காருன்னு புரிஞ்சே போச்சு. அதான் ஜோ இருக்கார்ல, ஜோ தான் பிக்கப் பண்ண வந்திருக்காரு. அவரு இவனை பார்த்தவனே, ஏன்டா நான் உன்னை வீட்டுல இருக்க சொன்னா என்னடா பண்ணி வச்சிருக்க, நான் உனதான் வந்து அவ்வளவு போதுன்னா ஏன்டா இப்படிலாம் பண்ற, உனக்கு உடம்பு சரியில்லை எதுக்கு வெளியே வந்த அப்படியே அவர் வந்து ஓவரா ஃபீல் பண்ண, அது வந்துங்க வெளியே வந்த தப்பு தாங்க சாரிங்க அப்படின்னு இந்த போய் வந்து கியூட்டா சாரி கேட்கிறான். இப்படி கியூட்டா சாரி கேட்ட அவரால் வந்து அதுக்கப்புறம் எப்படி திட்ட முடியும், சரி உனக்கு இப்ப உடம்பு பரவாயில்ல தானே வா வீட்டுக்கு கிளம்பலான்னு ஜோ வந்து கொஞ்சம் பொறுமையா பேசி வீட்டுக்கு கூட்டு போலான்னு பார்க்க, ஆனா இருங்குங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பேச இருக்கு என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி தனியா கூட்டு போறான். தனியா கூட்டு போன என்ன பண்றேன்னா, அதான் அந்த கீர் இருக்குல்ல, அந்த கீரை எடுத்து காமிச்சு
இந்த கீர் எதுக்காக உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன்னா, நான் இதுக்கு முன்னாடி வந்து வாழ்க்கையில வந்து எப்படியோ கொஞ்சம் ஏனாதனமா தான் இருந்தேன். அப்போது வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் வந்த பிறகுதாங்க என் வாழ்க்கை வந்து எதுக்கு வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு மீனிங்கோடு போய்கிட்டு இருக்கு. எனக்கு உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. நான் உங்கள் கூடவே லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் என்னை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நார்த்து பையனா ப்ரொப்போஸ் பண்ணிட்டேன். ஆனால் பையனுக்கு பதறது கண்ணை மூடிட்டே தான் ப்ரொப்போஸ் பண்ணேன். இவெல்லாம் ஜோ வந்து எவ்வளோ டென்ஷனாக இருந்தார். ஆனால் இந்த ஒரு வார்த்தை கேட்டோன்னே அவர் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஸ்மைல் பண்ணவர் எந்த வார்த்தையும் பேசலையே. டப்புன்னு என்ன பண்ணுறாருன்னா, நார்த்து இருக்கோம்ல, நார்த்தை ஹக் பண்ண, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் அஃபிஷியலாக சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரு சீனுக்காக நம்ம வந்து நாள் கணக்காக காத்திருந்தோம். பரவாயில்லையே, சேர்ந்தது நினச்சி நமக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. அப்படியே கட்டினி அடுத்த சீனில் வந்து நார்த்து பையனை பார்க்கணுமே வெறித்தனா படிக்கிறேன் எக்ஸாமுக்காக. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இந்த பையன் வெளியே வர கரெக்டாக இந்த நேரம் ஜோ இருக்கார்ல, அவர் மெசேஜ் பண்ணுறாரு. டே எங்கடா இருக்க, சீக்கிரம் வா, வெளியே வா, நான் கூட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த மெசேஜை பார்த்தோன்னே நார்த்தோட வாயை பார்க்கணுமே, வாய் வந்து காது வரைக்கும் நீடா. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து என்னப்பா நடக்குதுங்க அடையாவும் கேட்க, ஒன்றும் நடக்கலையப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்து பையன் வந்து இங்கேருந்து போகிறான். பையன் நல்லா காதல் வலையை சிக்கிட்டான் போலன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் கலாய்ச்சிருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த பையன் வெளியே வர எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்க அப்படின்னு அவர் கேட்க, ஏங்க உங்களுக்கு என்ன பத்தி தெரியாதா, நான் தான் படிப்பில் வளலாச்சே, நீங்கள் வேற அதை உருப்படியெல்லாம் எழுதியிருக்கேன் அப்படின்னு நாத்து பையன் வந்து ஓவரா ஃபீல் பண்ண. ஆனால் விடுப்பா, நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற, நான் எதுக்கு இருக்கேன், இனிமேல் நான் தான் உனக்கு வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு இவர் சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லிக் கொடுக்க போறீங்களா அப்படி இந்த பையனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. இதெல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறையா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போக, ஆனால் என்னப்பா நீ இவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ஆட்டை கேட்க, ஆமாம் ஆமாம் உங்களுக்காக ஒவ்வொருத்தரையும் ஏடிஎம் போய் போய் கார்டை ஸ்வைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மொத்தம் வாங்கிட்டு தான் நல்லது தானே அப்படின்னு ஜோ சொல்ல, எப்பா வரோட ஆக்டிவிட்டியும் சரியில்லை, பேச்சும் சரியில்லை அப்படின்னு ஆட்டெல்லாம் ஒரு பக்கம் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்து கரெக்டாக நார்த்தை வந்து, எங்க நான் கொடுத்த அந்த கீர் இருக்கா அப்படின்னு கேட்க, இருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, இருங்க அதுக்கு ஒரு வழி இருக்குன்னு இந்த பையன் என்ன பண்ணுறேன்னா, செயின் இருக்குல்ல, செயினை காட்டி, இங்கே பாருங்க இந்த செயினை வச்சு நான் அந்த கீரை வந்து உள்ளே போட்டு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி மேக் பண்ணி உங்கள் கையில் போட போகிறேன்னு அழகாக பாருங்களேன் அவர் கையில் போட்டு வர்ற வரைக்கும் பாருங்க. ஜோ வந்து அவனை பார்த்து நல்லா சைட் அடிக்கிறாரு. இங்கே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்துட்டேன், நம்ம நார்த்து இருக்காமல, நார்த்துக்கு லைட்டாக ராத்திரி இருந்துச்சு நடக்கிற பழகம் இருக்குங்க. அப்படி நடந்து வரும்போது பையன் பயந்துருவான். அதுக்கப்புறம் நான் தான் அவனை வந்து சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு லைட்டா நம்ம தெரு வந்து சொல்ல, என்னது சமாதானப்படுத்துவியா, என்ன அவன் ஹக் பண்ணுவானா, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு மற்றவங்களாம் கேட்க, அதானே நானும் அவனை வந்து ஹக் பண்ணி லைட்டா சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு தெரு சொல்ல, எப்பா ஜோ இதெல்லாம் சரியில்லை பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு ஹில் வேற ஓவரா ஜலஸ் ஆகுறாரு. டே விட்றா, இனிமேல் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு ஜோ வந்து இப்படிலாம் பேசுறாரு. அவர் எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, ஏன்னா இனிமேல் ஜோ கூட தான் நார்த்து இருக்க போறான், அதான் அவர் வந்து இப்படி பேசியிருக்காரு. இப்படி பசங்க வந்து நல்லா ஃபன்னா பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டாங்க. இந்த நேரம் நாவ்கிட்ட வந்து இவன் ஹாப்பியா பேசியிருக்க, இந்த நேரம் கரெக்டா நம்ம ஜோ இருக்கார்ல அவர் வந்துட்டாரு. என்னப்பா இவ்வளவு சிரிச்ச முதல்ல இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க, அதை ஒண்ணுல சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பேசியிருக்கேன்னு அந்த பையன் ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசியிருக்கான். அவன் ஹாப்பியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது ஜோக்கு ஒரே டயர்டா இருக்கு, தலையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்க. என்னங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்களா, எனக்கும் உங்களை வந்து நாளைக்கு வந்து சென்ட் ஆஃப் பண்ணணும் ஆசையா தாங்க இருக்கு, ஆனா எனக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, என்னால எப்படி வர முடியும் அப்படின்னு பையன் ஃபீல் பண்ண. ஆனா விடுப்பா, நான் ஒன்றும் அதெல்லாம் நினைச்சு ஒன்றும் ஃபீல் பண்ணுன்னு இவர் அழகா என்ன பண்ணனா, லைட்டா கண்ணத்தை கிள்ளி அவனை லைட்டா செல்ல கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவர் விட்டு போறதுக்கு நார்த்துக்கு மனசு கேட்கல. அடுத்த நாள் ஜோ இருக்கார்ல அவரும் ஃபாரின் கிளம்ப, இந்த நேரம் இந்த பையனுக்கு வந்து எக்ஸாமு, ஆனா எக்ஸாம் போகாம ஜோ மீட் பண்ணதுருக்கான். உனக்கு எக்ஸாம் ஆச்சு ஏன்டா போல அப்படின்னு அவர் கேட்க, விடுங்க டைம் இருக்கு, உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கிஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த பையன் வந்து சென்ட் ஆஃபே பண்றான். இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பையன் காலேஜுக்கு போனால், காலேஜ் போனோன்னு சிறுத்தை புலி தான் வரான். சிறுத்தை புலி வந்தோடனே, டே ஏன்டா வரதுக்கு எவ்வளோ நேரம், உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணி தெரியுமா அப்படி இந்த பையன் வந்து கையை ஆட்டி ஆட்டி பேச, இது என்ன கீரு, ஆமா உனக்கு யார் கொடுத்தது அப்படின்னு கேட்க, என்ன கேள்வி இது, அதான் நான் இருக்காமல நானோட கீர் தான் இது அப்படின்னு இவன் சொல்ல, என்னடா சொல்ற, நீ அவனு எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்களா, எப்போ நடந்துச்சு, நீங்க எப்படி சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு நாத்து வந்து ஆர்வமா கேட்டா, ஆடா போட அவனாச்சும் லவ் ஃபீல் பண்றதாச்சும் அதெல்லாம் ஒரு ஒன்றும் இல்லை, நான் தான் வீதை எடுத்து நானே போட்டுக்கிட்டேன்னு இந்த பையன் ஓவரா ஃபீல் பண்ண. இதுதான் விஷயமாக்கும். ஆமா இரு, நான் வந்தோடனே ஏதோ சொன்னீங்க, என்ன ரொம்ப மிஸ் பண்ணேன், ஏதோ தேடினேன்னு, எதுக்கு அப்படி சொன்னேன் அப்படி இவன் கேட்க,
விஷயம் இருக்குடா இருக்கு, வா கூட்டு போய் நேரா காட்டுறேன்னு இவன் நேரா போய் காட்டுறான். அது என்னடா விஷயம்னு பார்த்தா, அதான்ப்பா அது நான் இருக்கம்ல, நான் தான் கேம் விளாடுவோம்ல, கேம் விளாடுறத பாருங்க லைவா ப்ராட்காஸ்ட் பண்றான். ப்ராட்காஸ்ட் பண்ணும்போது ஏகப்பட்ட பேர் வந்து நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க, ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்ககிட்ட ஃபிளட் பண்ணலாமான்னு ஏகப்பட்ட பேர் வந்து மெசேஜ் பண்ணேன். இதெல்லாம் பார்த்து சிறுத்தை புலிக்கு பிடிக்கல. எவ்வளவு தைரியம் தான் ஏன் ஆள்கிட்ட வந்து இப்படிலாம் பேசுவாங்க, எனக்கு இதெல்லாம் சுத்தம் பிடிக்கல. நீ இப்ப என்ன பண்றீங்கன்னா அவங்கள எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ற, முக்கியமா இவன் கேம் விளாடுறத ஸ்டாப் பண்ற. அதை விட முக்கியமான விஷயம், இவன் லைவா ப்ராட்காஸ்ட் பண்ற அதை நிப்பாட்டுற அப்படின்னு இந்த சிறுத்தை புலி வந்து வாரம் ஜலசாக அட விடுப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு இந்த நாட் போய் வந்து ஹெல்ப் பண்றேன்னு போய் உட்கார்ந்தவே என்ன பண்றான்னா அவங்க கூட சேர்ந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அடப்படுவாய் போயிலே ஹெல்ப் பண்ணவான்னு கூப்பிட்டா என்னோட கூட சேர்ந்து உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க அப்படின்னு சிறுத்தை புலிக்கு தான் பதறுது. இதுல சிறுத்தை புலி வேற இவங்கிட்ட இப்படி பேசினா ஆட்டைக்கு ஆகாதுப்பா, கேம் விளாண்டு எவனோ கமெண்ட் பண்றாங்களே நாமளும் கமெண்ட் பண்ண வேண்டியதானே. இது சிறுத்தை புலி என்ன பண்றான்னா கமெண்ட் பண்றான். கமெண்ட் மட்டும் பண்ணல, அதை லைட்டா பணத்தையும் அனுப்ப. ஏன் இது பேரை வித்தியாசம் இருக்கு அப்படின்னு நாத்து போய் வந்து அந்த பேரை சவுண்டா படிக்க போக, அட என்னடா நீ சவுண்டா படிக்கிற, சவுண்டா படிக்காதடா அது நான் தான்டா அப்படின்னு சிறுத்தை புலி வந்து பின்னாடி இருந்து மெசேஜ் அனுப்புறான். அட பழுவாய் போயில என்னென்னலாம் பண்றோம் பாரு அப்படின்னு நாத்து பையனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சிறுத்தை புலி ஒரு பக்கம் லைவ்ல வந்து மெசேஜ் பண்ணா, இன்னொருத்தரும் மெசேஜ் பண்ணியிருக்கான். ஏன் இது மாத்தி மாத்தி மெசேஜ் பண்றது அப்படின்னு நார்த்த பையனுக்கா கன்ஃபியூஸ் ஆகுது. இன்னொரு பக்கம் நான் வந்து எப்பப்பா யாரும் சண்டையெல்லாம் போடாங்க அப்படின்னு நாவ பையன் வந்து லைவ்ல பேசியிருக்கான். ஐயோ இப்படியே போனா நான் என்னைக்கு இவன் கூட பேசுறது, என்னைக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றதுன்னு சிறுத்தை புலிக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. சிறுத்தை புலி டக்குனு என்ன பண்றான்னா, அதான் ஜோ இருக்கார்ல, ஜோ கால் பண்ணி நீங்க எனக்கு முக்கியமா ஒரு ஹெல்ப் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு கேட்கறான். என்ன ஹெல்ப் கேட்க போறோம் நமக்கே தெரியும்ல. அதுக்கப்புறம் ஜோ வந்து என்ன பண்றாருன்னா நார்த்துக்கு வந்து மெசேஜ் பண்றாரு. ஆமா எங்க இருக்க, என்ன பண்ற அப்படின்னு கேட்க, அது என் ஃப்ரெண்டோட வீட்டுல இருக்கேன், கேம் விளாடுறேன், லைட்டா எனக்கும் பணம் தேவையில்ல அப்படின்னு இவன் சொல்ல, என்னது கேம் விளாடுறியா, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது எத்தனை தடவை சொல்லியிருக்கு, உனக்கு பணம் தேவைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, நீ ஏதாச்சும் ஒரு வீடியோ அனுப்பிவிடு, அதுக்கேற்ற மாதிரி நான் உனக்கு பணம் அனுப்பிவிடுறேன் அப்படின்னு இவர் இப்படி சொல்லு. என்னடா இது, இந்த வேலையை பார்த்துட்டு நீ தானே அப்படின்னு நார்த்து வந்து சிறுத்தை புலிகிட்ட கேட்க, ஆமா நான் சொன்னது நீ செய்யல, அதான் நான் இப்படி பண்ணி விட்டேன், சரி விடு, அவ தான் இப்படி அனுப்பி விட்டார்ல, உனக்கு பணம் தேவைன்னா அவர் அனுப்பிவிட இருக்காரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, அவனை பார்க்க ஆசைப்படுறாரு, நீ ஏதாச்சும் பேசு, நாங்கள் அதை வந்து அழகா ரெக்கார்ட் பண்ணி அவருக்கு அனுப்பிவிடுறோம் அப்படின்னு இந்த பையன் சொல்ல. அதுக்கப்புறம் இந்த பையனும் சரி கேட்டார்னு இந்த பையனும் பேசுறான். ஃபர்ஸ்ட் என்ன பேசுன்னு தெரியாம தான் ஸ்டார்ட் பண்றான். அது நீங்க நல்லா சாப்பிடணும், நல்லா உடம்பு பார்த்துக்கோங்க, நான் உங்களை வந்து ரொம்பவே மிஸ் பண்றேன், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம நாட்டுக்கு திரும்பி வந்துருங்கன்னு இந்த பையனும் கியூட்டா பேச, அதை இந்த சிறுத்தை புலி நாமும் ரெக்கார்ட் பண்றாங்கப்பா. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இன்னைக்கான எபிசோட் எப்படின்னு சொல்லி வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. பாய்.